மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா. இங்குள்ள தந்தையர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை, ஆசிரை முதலில் வழங்குகின்றோம். அன்புமிக்கவர்களே, நள்ளிரவு திருப்பலிக்கான வாசகங்களின் கலந்துரையாடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பெருவிழா நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா. அந்த காலத்தில் சந்தியாகு சுவாமிகள் வானுலகிருந்து மாடடை குடிலில் வந்தன திருக்குழந்தாய் என்று அழகாக இவரை குறித்து பாடினார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அழகுபட சொல்லித் தருகிறார். எல்லா மக்களுக்குமான நற்செய்தி இது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான நற்செய்தி அல்ல, இந்த பூமி பந்தில் வாழுகிற அனைவருக்குமான நற்செய்தி. ஆகவே அனைவருடைய உள்ளத்திலும் இயேசுனுடைய பிறப்பு அன்பையும் அருளையும் ஆசியையும் கொண்டு வரட்டும் என்கிற வாழ்த்தோடு இந்த இறைவார்த்தை கலந்துரையாடலுக்கு உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பின்புலம் தேடுகின்றார். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அன்றைய உலகம் ரோமை உலகம். அந்த உலகத்தின் அரசன் அகுஸ்து சீசர். அந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய கணக்கெடுப்பையும் எடுக்கின்றார் என்ற முதல் தொனியே கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு அருமையான முன்னுரையாக அமைகின்றது. இயேசுடைய பிறப்பிலே இந்த உலகினுடைய அரசுகள் எல்லாம் அசைக்கப்படுகின்றன. இந்த உலகினுடைய அரசுகள் எல்லாம் உள்வாங்கப்படுகின்றன. இந்த உலகினுடைய அரசுகளுக்கு ஒரு புதிய இலக்கணம் வகுக்கப்படுகிறது. எல்லா மக்களும், நீங்கள் துவக்கத்தில் சொன்னது போல, உலகத்தில் எல்லா மக்களுடைய கணக்கெடுப்பும் புதிதாக இயேசுவின் மீட்பு புத்தகத்திலே எழுதப்படுகிறது, குறிக்கப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது. எனக்கு இந்த பகுதியில் ரொம்ப வித்தியாசமாக நான் பார்க்கிறது என்னவென்றால், இவ்வளவு தெளிவான விளக்கங்களை கொடுத்த லூக்கா நற்செய்தியாளர், அதன் பிறகு இடையர்களுக்கு காட்சி கொடுப்பதை தத்துரூபமாக விளக்குகின்ற நற்செய்தியாளர் ஆண்டவருடைய பிறப்பை மட்டும் ஒரு வசனத்தில் அடக்கிவிடுகிறார். 7ஆம் வசனம் மட்டும்தான், அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். ஒரே வசனத்தில் அடக்கி விடுகிறார். ஆனால் அந்த ஒரு வசனம் அருமையான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலில் தலைமகனை பெற்றெடுத்தார். தலைச்சன் பிள்ளை என்பது கருப்பையை திறக்கின்ற முதல் குழந்தை, அதான் தலைமகன். அது ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட குழந்தை என்பதை நாம் விடுதலை பயண நூலிலும் சரி, எண்ணிக்கை நூலிலும் சரி நாம் வாசிக்கின்றோம். அதே தான் ரேமண்ட் பிரவுன் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதுவார், எ உமன் ஹூ டைட் கிவிங் பர்த் டு எ ஃபர்ஸ்ட் பார்ன் சன் என்று எழுதுவார். ஆக இந்த தலைமகன். அதற்கடுத்தது விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. தாவீதின் ஊராகிய பெத்லெகேமில் இயேசு பிறக்கின்றார். ஏற்கனவே இறைவாக்கினர்கள் இதை முன் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மீகா இறைவாக்கினர் அறிவித்திருக்கின்றார். அதன்படி பெத்லெகேமில் பிறக்கின்றார். இது தாவீதின் ஊர். எனவே யோசேப்பின் ஊர் கூட. யோசேப்புடைய உறவினர்கள் அங்கு நிறைய இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே அவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம், நாம் நினைப்பது போல இது ஒரு சத்திரம், சாவடி அல்ல. அவர்கள் தேடியது வீடுகளிலே இடம் தேடுகிறார்கள். ஆனால் வீடுகள் எல்லாமே நிரம்பி வழிகின்றன. இப்படிப்பட்ட விருந்தினர்கள் பெயர் பதிவு செய்து அவரவர்கள் ஊர்களிலிருந்து இங்கே சொந்த ஊருக்கு வந்திருப்பவர்கள். எனவே இவர்களுக்கு ஒரு தனிமையான இடத்தை, இந்த பேறு காலத்திற்கு ஒரு பிரைவசி என்று சொல்கிறோமே, ஒரு தனிமை இடத்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் இடம் இல்லை. எனவே தான் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் சொன்னது இங்கே இடம் இல்லை. அவர் சொன்னது அந்த கட்டலூமா என்பது அவர்களுடைய இந்த புழங்குகின்ற அறையிலே எல்லோரும் கூடியிருந்த இடத்திலே அவர்களுக்கு இடம் இல்லை. அப்படித்தான் ஏதோ வாடகைக்கு ஒரு இடத்துக்கு போய் இடம் இல்லை என்று சொல்லப்படவில்லை, உறவினர்கள் மத்தியிலே. இதையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுக்க வருகின்ற அவருக்கு எந்த இடமும் தயாராக இல்லை, அது மட்டும் தெரிகிறது. மக்களுக்கு மீட்பு, ஆனால் மக்கள் நிரம்பி இருக்கின்ற இடத்தில் அவருக்கு இடமில்லாமல் போகிறது. அவர் தன்னுடைய மக்களிடம் வந்தார், தன்னுடைய மக்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற யோவானுடைய முதல் அதிகாரத்தினுடைய அந்த முன்னுரை பகுதியில் நாம் படிக்கின்றோம். அது தெளிவாக இங்கு நிறைவேறுவதை பார்க்கின்றோம். அதன் பிறகு அடையாளமாக 2 அடையாளங்களை லூக்கா நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். ஒன்று துணிகளில் பொதிந்திருத்தல், இன்னொன்று தீவன தொட்டியில் கிடத்தியிருத்தல்.
துணிகளில் பொதிந்திருத்தல் என்பது சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்த உடனே துணியில் பொதியப்படும் அந்த குழந்தை. சாலமோனின் ஞான நூலில் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அருமையான வார்த்தை வரும், துணிகளில் பொதியப்பட்டேன். இது ஒரு சாதாரண ஒரு செயல். நம்மை போன்ற எளிமையான ஒரு மனிதராக பிறந்தார். ஆனால் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், நம்ம திரு அவையின் தந்தையர்கள் இதற்கு ஒரு ஆன்மீக விளக்கத்தையும் கொடுத்தார்கள். துணிகளில் பொதியப்படுதல் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் பொழுது அதில் துணிகளில் பொதியப்பட்டார்கள் என்று ஒரு விளக்கத்தையும் கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய பேராசிரியர் லெக்ரான் அவருடைய சிந்தனையிலே நம்ம எல்லாரைய உள்ளங்களை தொட்டது அந்த சிந்தனை என்று சொல்லலாம். இதற்கு அவர் கொடுக்கின்ற விளக்கம் கூட, இட் இஸ் ரிமார்க்கபிளி புவர், சிறப்பான ஒரு ஏழ்மை. இது எக்ஸ்ட்ராடினரிலி ஆர்டினரி என்று சொல்லுவார். அசாதாரணமான சாதாரணம், நினச்சி பார்க்க முடியல. ஸ்பெக்டாகுலர்லி சிம்பிள், பகட்டான எளிமை. அதாவது பயங்கரமான முரண்பாட்டிலே அவர் தோன்றுவதை நாம் பார்க்கும். இவரது சிறப்பு தன்மையே சிறப்பு இல்லாமல் இருப்பது தான் என்று தெளிவாகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், பிற்காலத்திலே பவுலடியார் 1 கொரிந்தியர் 1:22-23 சொல்லுவார், சிலுவையின் மடமையை இது முன்னுரைக்கின்றது. சிலுவையின் மடமை இதுதான். இயேசுடைய மலைப்பொழிவிலும் அவர் இந்த மாற்று கலாச்சார, இறையரசனுடைய மாற்று கலாச்சார உச்சரிப்பாக அவர் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் இங்கே இந்த கந்தை துணியிலும் தீவன தொட்டியிலும் அதுதான் கடவுளுடைய காட்சி பொருளாக லூக்கா தெளிவுபடுத்துகின்றார். அந்த சாலமோனின் ஞான நூல் 7:4 சாலமோன் எவ்வாறு அந்த துணிகளில் பொதிக்கப்பட்ட அற்புதமான அந்த வார்த்தை, இறை வார்த்தை, துணிகளில் பொதியப்பட்டேன், பேணி வளர்க்கப்பட்டேன், எந்த மன்னரும் இதற்கு மாறுபட்ட வகையில் வாழ்க்கையை தொடங்கியதில்லை. இந்த கிறிஸ்து அவர்தான் மீட்பர், அவர்தான் மெசியா, அவர்தான் இந்த உலகத்திற்கு வர இருந்த அரசர் என்பதை சாலமோனுடைய அந்த பிறப்பில் இயேசுடைய பிறப்பை இணைத்து இவரும் அரசன்தான். கந்தை துணியும் வெறும் துணிகளில் மட்டும், சாலமோன் சொல்லுகிற 7:4, எல்லா மனிதர்களும் பிறந்தவுடன் துணிகளிலே கழுவி துணிகளிலே பொதியப்படுவார்கள். கடவுள் மனிதரில் மனிதராக, முழு மனிதராக, நிஜ மனிதராக, முழு மனிதராக பிறந்திருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அந்த துணிகள் என்று சொல்லலாம். ஆனால் லூக்காவை பொறுத்தவரை கந்தை துணியில் பொதிந்து, இந்த ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் இருக்கின்றன, ரேக்ஸ், அந்த ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அது ஒரு விதமான நல்ல முழுமையான துணி அல்ல, இருந்த துணியிலே பொதித்து தீவன தொட்டியில் கிடத்துகிறார். இதை லூக்கா வேண்டுமென்றே, லூக்கா ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் எழுதும்போது தெளிவாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர், கலை நயம் கொண்டவர். அவர் எழுதும்போது இந்த தீவன தொட்டியை 3 இடங்களில் சொல்லுகிறார். கந்தை துணியை எடுத்துக்கினா 2:7, 2:12 சொல்லுகிறார். காரணம், இவருடைய பிறப்பிற்கு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருந்தன, எத்தனையோ முன் அறிவிப்புகள் இருந்தன. எதிர்பார்ப்புகள் நிறைந்த பிறப்பு, ஆனால் எதிர்பாராத வரவு. அந்த காட்சி இன்னும் அழகு ஏற்றப்படுகிறது. எப்படி என்றால், வானதூதர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். அதான் லெக்ரான் தந்தை எங்களுக்கு இதை பற்றி குழந்தை பருவ நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது அதிகமாக சொல்லுவார். கடவுள் எப்பொழுதும் மிகச்சிறந்தவர், ஆனால் வருகின்ற பகுதி சாதாரண மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தியாகத்தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு வானதூதர்கள், உன்னதங்களிலே ஓசானா என்று பாடிய வானதூதர்கள் வந்த இடம் இடையர்கள். வானதூதர் கடவுளின் பக்கம் வீற்றிருப்பவர்கள் எங்கே வருகிறார்கள்? ஊருக்கு ஒதுக்கப்பக்கமாக அனைவரும் அறியப்படாத மாதிரி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாகத்தான் கருதப்பட்டார்கள். அவர்களுக்குத்தான் முதலில் ஆண்டவரின் செய்தியும் கிடைத்தது, ஆண்டவர் பிறப்பை பார்க்கின்ற பாக்கியமும் கிடைத்தது. ஏன் இந்த இடையர்களை மட்டும் கடவுள் இந்த செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சமுதாயத்தில் மிகவும் சாதாரண மக்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள், ஊருக்கு வெளியில் வாழக்கூடியவர்கள். ஆனால் விவிலியம் முழுக்க நம்ம பார்க்கின்ற போது யாரெல்லாம் இந்த மேய்ப்பர்களாக இருந்தார்களோ அவர்களை தான் கடவுள் ஸ்பெஷலாக தேர்ந்து கொண்டார்கள். ஆபேல் பார்க்குறோம், தொடக்க நூல் 4:2-4, யாக்கோபு தொடக்க நூல் 31, அந்த முழு அதிகாரத்திலுமே யோசேப்பு, மோசே, தாவீது, ஆமோஸ், இவர்கள் எல்லோருமே ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக தான் இருந்தார். இந்த மேய்ப்பர்களை தான் கடவுள் தனக்குரிய ஒரு மக்களாக தன்னுடைய பணிக்காக நிறைய தேர்ந்து கொண்டதாக நான் நினைக்கிறேன். நிறைய காரணம் இருக்குது. விவிலிய உலகத்திலே இயேசு வாழ்ந்த காலத்திலும், விவிலியம் எழுதப்பட்ட காலத்திலும், வாழப்பட்ட காலத்திலும் இந்த இடையர்கள் அங்கு அந்த நள்ளிரவிலே தங்களுடைய ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தது தற்செயலாக நடந்த நிகழ்வே இல்லை. அதுதான் இது கடவுளுடைய திட்டம். இந்த இடையர்கள் தான் முதல் விருந்தினர்களாக வர வேண்டும், இயேசுவை கண்டு சான்று பகர வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர் நியமிக்கின்றார். ஏழ்மை நிலையில் இருக்கின்ற, கடைநிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் நற்செய்தி கொடுக்கப்பட்டது. அதைவிட சிறப்பானது என்னவென்றால்,
ஷெக்கீனா, கடவுளுடைய மாட்சி. கடவுளுடைய மாட்சி எங்கே இருக்கணும்? குடியில் இருக்கணும். எங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அந்த ஷெக்கீனா கடவுளுடைய மாட்சி எங்கே இருக்கிறது என்றால் இடையர்கள் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்றது. லெக்ரான் அருமையாக சொல்லுவார், எங்கெல்லாம் கடவுளின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கடவுளின் மாட்சி இருக்கும், அதை பெற்றுக்கொள்பவர்களிடத்திலும் கடவுளின் மாட்சி இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் அந்த குடிலை நாம் நெருங்கி பார்க்கிற பொழுது மத்தியிலே குழந்தை இருக்கிறது. அதை சுற்றி இந்த 2 எளிய உள்ளங்கள். நீங்கள் இடைகளை குறித்து சொன்னீர்கள். ஆனால் அவர்களோடு இவர்களையும் நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிமையாக தந்தையர்கள் சொன்னதைப் போல அவர்களுக்கு ஒரு மாட மாளிகை கிடைக்கவில்லை, ஒரு அரண்மனை கிடைக்கவில்லை, பிறப்பதற்கு ஒரு நல்ல மருத்துவமனை கூட கிடைக்கவில்லை. அவர்கள் மிகவும் எளிமையின் இடமான ஒரு ஆடு மாடு அடைகின்ற ஒரு இடத்திலே போய் இந்த குழந்தையை அவர்கள் பெற்றெடுப்பதற்கு ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த யோசேப்பு, இந்த மரியா, இவர்களுடைய கீழ்ப்பிடிதல், இவர்களுடைய பணிவு, இவர்களுடைய பக்தி, இவர்களுடைய விசுவாசம், அதை குறித்து இன்றைக்கு நாம் கண்டிப்பாக பேசித்தான் ஆக வேண்டும். இந்த பெரும் மகிழ்ச்சியூட்டும், எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை முதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், இந்த டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் என்று சொல்லுகிறோம், சிறப்பு விருந்தினர்கள் யார்? யார் முக்கியமானவர்களோ அவர்கள் வரவில்லை, முக்கியமில்லாதவர்கள் வந்தார்கள் பார்க்கிறோம். பலசாலிகள், அந்த உலகத்தினுடைய பலசாலிகள், நாம் தொடங்கிய சீசரிலிருந்து அல்லது ஏரோதிலிருந்து அல்லது கோவிலை சுற்றி வாழுகின்ற தலைமை குருக்களிலிருந்து பலசாலிகள் வரவில்லை, பலம் இல்லாதவர்கள். அங்குதான் நான் யோசேப்பையும் மரியாவையும் பார்க்கின்றேன், இடையர்களையும் பார்க்கிறேன். இவர்கள் தான் கடவுளுடைய இதயத்துக்கு நெருக்கமானவர்களாக பார்க்கின்றேன். பெருமைக்குரியவர்கள் வரவில்லை, சிறப்பு இல்லாதவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறார்கள், முதல் பங்கேற்பாளர்களாக இருக்கிறார்கள். உயர்குடியினர் வரவில்லை, ஊர்குடிகள் தான் வருகிறார்கள். இவர்கள் சாதாரண நாசரேத்தூர் பெண், இவர் ஒரு தச்சர். இவர்கள் தான் இந்த விழாவை முன்னெடுத்து நமக்கு கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் பார்க்கின்றோம். மறைநூல் பயின்றவர்கள், சட்டம் அறிந்தவர்கள் அங்கே இல்லை. படிக்காத பாமர கூட்டம் அங்கே வந்து சேருகிறது. இந்த எல்லா கூட்டம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யோசேப்பும் மரியாவும் இந்த இடையர்களோடு சேர்ந்து இந்த குடிலுக்கு ஆண்டோடைய பிறந்த இடத்திற்கு மெருகூட்டுகிறார்கள். அதுதான் பார்க்க முடிகிறது அங்கே. வழக்கமாக இந்நாட்களில் அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு வசனம் யோவான் நற்செய்தி 3:16. கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே மகனை அனுப்பும் அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொல்லுகிறது. அதிலே கடவுள் நம்மை அன்பு செய்து தன் மகனை கொடையாக கொடுத்திருக்கிறார். கிறிஸ்மஸிலே கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த லூக்கா நற்செய்தி அது மிகவும் பொருத்தமான நள்ளிரவு திருப்பலிக்கான வாசகம். அதிலே 2 ஆசிரியரை பார்க்கிறோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி, சாதாரண மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு அழுது கொண்டிருப்பவர்களே, இன்றைக்கு கவலையில் இருப்பவர்களே, இன்றைக்கு நோய் நோக்காட்டில் இருப்பவர்களே, இன்றைக்கு பல வகையான வருத்தங்களோடு இருப்பவர்களே, இந்த விழா உங்களுக்கு மகிழ்ச்சியை, அதுவும் பெரும் மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் என்று நாங்கள் உங்களுக்காக வாழ்த்துகிறோம், உங்களுக்காக வேண்டுகிறோம். மேலும் வானதூதர்கள் வந்து சொன்ன அந்த வாழ்த்திலே இன்னொரு ஆசையை பார்க்கிறோம். அது என்னவென்றால், உலகிலே நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு அமைதி உண்டாகுக. இன்றைக்கு குழப்பங்கள், இன்றைக்கு சண்டைகள், இன்றைக்கு போர்கள், இன்றைக்கு சச்சரவுகள், இன்றைக்கு இதுபடியான ஒரு நிலைப்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அமைதி தேவை. தனிமனித உள்ளத்திற்கு, குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு அமைதி தேவை. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அதை கொண்டு வருகிறது. ஆகவே உங்கள் உள்ளங்களிலே அன்பும் பெருமகிழ்வும் அமைதியும் பிறக்கட்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். இந்த வாழ்த்தை ஆண்டவர் அந்த பிறப்பு பெருவிழாவிலே கொடுப்பதாக முன்னதாகவே வாக்களித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு நாம் இந்த நள்ளிரவு திருப்பலியுடைய முதல் வாசகத்தை, எசாயா இறைவாக்கு நூலை எடுத்து பார்ப்போம் என்றால், கடுந்துயரிலும் இருளிலும் நடந்து வந்த மக்கள் ஒளியை கண்டார்கள், ஒரு புதிய விடியலை கண்டார்கள் என்று அந்த பகுதி நமக்கு அழகுபட எடுத்து சொல்லி தருகிறது. இந்த வாசகத்துக்கான பின்னணியும் அந்த வரலாற்று பின்னணியும் மிக சிறப்பம்சம் கொண்டது. அப்போ அசிரியர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த குட்டி குட்டி நாடுகளாக இருக்கும், சிரியா, இஸ்ராயேல், யூதா, இந்த 3 நாடுகள் இருக்கின்றன. அது இப்போ இவங்களுக்கு பிரச்சனை. யூதாவின் நாட்டை ஆகாஸ் என்ற அரசன் ஆண்டு வந்திருக்கிறான். ஆகாஸ் அரசனுக்கு 3 செயல்கள் தான் செய்ய முடியும். ஒன்று, அசிரியர்களோடு கை கோர்த்து கொண்டு சிரியாவையும் இஸ்ராயேலையும் தகர்க்க வேண்டும். இல்லை என்றால் சிரியா இஸ்ராயேலோடு சேர்ந்து அசிரியாவுக்கு எதிராக செய்ய வேண்டும். அதுவும் மிகவும் கடினமான காரியம். ஆனால் எசையா சொல்வது என்னவென்றால், நீ யாரையும் நம்பாதப்பா, கடவுளை மட்டும் நம்பு, ஆண்டவரை நம்பு, அவர் தான் உனக்கு தெம்பு என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதைத்தான் அவர் சொல்லுகிறார், எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார்.
அதன் பின்னணியில் இயற்றப்பட்ட ஒரு அருமையான வாசகங்கள் தான் இது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். வரவிருக்கின்ற அரசர் யார்? அவர் உன்னை பார்த்துக்குவார். கார்மேகங்களுக்கு இடையே வானவில் தோன்றி ஒரு பெரும் மகிழ்வு தருவதைப் போல ஆண்டவருடைய நாள் பற்றிய இந்த இறைவாக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த லூக்காவுடைய அந்த பதிவில் கூட என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது, அதாவது இயேசு பிறந்த பொழுது அப்பகுதியில் வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இரவு நேரம். அப்போ இயேசுடைய பிறப்பனால் தான் இந்த நள்ளிரவு திருப்பலை இவ்வளவு விமரிசையாக நாம் கொண்டாடுகின்றோம் காலம் காலமாக. எனவே இந்த இரவு நேர கொண்டாட்டம் என்பது மிக முக்கியமானது, லூக்காவுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் வாசித்த இந்த எசையாவுடைய பகுதி. காரிருளில் நடந்து வந்த மக்கள், வாழ்க்கையின் பல காரணங்களுக்காக வாழ்வே இருட்டடைப்பு செய்யப்பட்டு இருக்கிறது, கண்மூடி போயிருக்குது. என்ன நடந்தாலும் அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை, அதுக்கு ஒரு அழகு கிடையாது, அதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடையாது. இப்படிப்பட்ட காரிருளில் நடந்து வந்த தந்தை சொன்ன அந்த அசிரியருடைய தாக்குதல் நேரத்திலே இந்த இஸ்ராயல் நடுங்கி போய், யூதாவும் யூதா அரசனும் நடுங்கி போயிருக்கிறான். வடநாட்டையும் தாக்குகிறான், தெற்கையும் தாக்க போகிறான் என்ற ஒரு பயத்தில் இருந்த காலத்திலே இந்த காரிருளில் நடந்து வந்த மக்கள் இந்த இடையர்கள் பேரொளி, நீங்கள் சொன்ன வான தூதருடைய இந்த பேரொளியை கண்டது போல இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பு வரும். அதை எப்படி அழகாக கொண்டு நகர்த்திட்டு போறாருனாக்கா, ஒரு குழந்தை பிறக்கும். 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், அது ஒரு ஆண்மகு நமக்கு தரப்பட்டுள்ளார். அவரை பற்றி ஒரு அழகான ஒரு மன்றாட்டு மாலை மாதிரி, ஒரு லிட்டனி மாதிரி அழகாக சொல்கிறாங்க, ஒன்று மேலே ஒன்று. ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், வியத்தகு ஆலோசகர், குழம்பி போயவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அற்புதமானவர் அவர், வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், காட் ஹீரோ, கடவுளே ஒரு ஹீரோ போல வலிமை மிகு இறைவனாக வருகின்றார். என்றும் உள்ள தந்தை, தந்தையை போல உங்களை பேணி பாதுகாப்பார், அமைதியின் அரசர். இவ்வளோ அருமையான பெயர்கள் அந்த குழந்தைக்கு சூட்டப்படுவதை பார்க்கின்றோம். எசையா முன்னறிவித்த மெஸ்ஸியா பற்றிய இறைவாக்குகளுள் மிகச்சிறந்த இறைவாக்கு இது. ஏனென்றால் மெஸ்ஸியா வருகிற பொழுது ஒரு புது யுகம் வரும், புது உலகம் மலரும் அப்படின்னு அவர் முன்னறிவிக்கிறார். அது இயேசுவில் மலர்ந்து விட்டது என்பதனை காண்பிப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. அன்று மட்டும் இல்லை, இன்றைக்கும் அப்படி நம்ம ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்காக கொடுக்கப்பட்ட கடவுள் என் பாவங்களை மீட்க வந்திருக்கிறார், என்னுடைய துன்ப துயரங்களை அவர் தோள் மேல் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம உணராமல் மனிதர்களை தேடி பெயரை புகழை அழிந்து போகின்ற செல்வங்களை தேடி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கிறோமே தவிர, இந்த இப்படிப்பட்ட ஒரு மீட்பர், இப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியா எனக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம நம்பாமல் இருக்கிறோம். இந்த பகுதியில் கூட ஒரு அருமையான ஒரு சமூக நீதி இருக்குது. குறிப்பாக 4வது வசனம், மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்து விட்டீர். அந்த நுகம்னா தெரியும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதன் பிறகு அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து விட்டீர். 3வது, அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய வருகை ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அவர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற வருகையாக, சமூக நீதியின் ஆண்டவராக நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். கிறிஸ்மஸ் காலத்தில் அதிகமாக பாடப்படுகிற ஒரு பாடல் கன்னி என்ற செல்வமே, அருட்தந்தை சிகாமணியினுடைய அற்புதமான ஒரு பாடல், எல்லாருக்கும் பிடித்தமான பாடல். அதில் சரணத்தில் அவர் அழகாக சொல்லுவார், எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞாலம் காக்கும் நாதன் நீ, சீலக்கரத்தில் அடங்கினாய், தாய் உன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையேன் அப்படின்னு வியந்து அழகாக பாடுவார். இது குழந்தை விழா, இது நமக்காக குழந்தையான அந்த விண்ணக திருமகனுடைய பெருவிழா. இதிலே அவர் நமக்கு அருள் வாழ்வு வழங்குகிறார். அதைத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகம் அழகாக எடுத்து சொல்லுகிறது. அவர் குழந்தையாய் வந்தாலும் நமக்காக உயிர் துறக்க வாழ்வு தர வந்திருக்கிறவர் என்று இன்றைக்கு 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே மிகவும் குறிப்பாக ஆண்டவருடைய வருகையினால் நமக்கு என்ன விளைகிறது அப்படிங்கிறதை சொல்லுகிறார். தீத்துக்கு எழுதிய திருமுகம் ஆயர்பணி திருமுகங்களில் ஒன்று. 3ஆவதாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இது முன்பே எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஒரு சில விரிய அறிஞர்கள் கருத்து. அது மட்டும் இல்லாமல் பவுலடிகளார் எழுதிய திருமுகங்களில் 4 திருமுகங்கள் மட்டும்தான் தனி நபருக்கு எழுதப்பட்ட திருமுகமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். தீத்து என்பவரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பிற இனத்து கிறிஸ்தவர், பவுலினுடைய 3ஆம் பயணத்தில் உடனிருந்தார் என்று நமக்கு தெரியும்.
இதில் அருமையான ஒரு வசனம் என்னவென்றால், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. மக்கள் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. அதே போல காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். இங்கு அனைவருக்கும், அதாவது அனைவருக்கும் என்பது தீத்து என்பவர் புற இனத்து கிறிஸ்தவர். அதே நேரத்தில் பவுலடிகளார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினுடைய அர்த்தம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இனத்தவர்களுக்கும் ஆண்டவரின் அருள் இன்னைக்கு கொடுக்கப்படுது என்பதுதான் இப்போ தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில், தீத்துக்கு எழுதிய திருமுகத்தில் நான் ஒரு சிறந்த ஒரு கருத்தாக பார்க்கிறேன். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, இந்த குழந்தையாக பிறந்திருக்கிற கடவுள் மகன் என்ன கையில் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னாக்கா, கடவுளின் அருள் கொண்டு வர்றார். கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அருள் என்பது ஒரு பொருள் அல்ல. அருள் என்பது ஒரு உறவு, இறை உறவு. அந்த உறவு நீட்டிக்கப்படும் போது மனித உறவாக அது மலர்கின்றது. இதைத்தான் யோவான் கூட தன்னுடைய முன்னுரை பாடலிலே 17ஆம் வசனத்திலே, திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அது நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 10 கற்பனை பலகைகளை அவர் தூக்கி வந்தார், 2ஆம் முறையும் எழுதப்பட்டது என்றெல்லாம் தெரியும். ஆனால் அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அப்போ அந்த உறவு, கடவுளுடைய அந்த உறவு, இழந்து போன உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுவது, நம்முடைய உறவு வாழ்வு. இயேசுடைய பிறப்பில் மட்டும் யாருமே இயேசுகிட்ட போய் ஹாப்பி பர்த்டே சொல்வதில்லை, அவரும் அதை விரும்புவதில்லை, எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்வதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒருவரை பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், அவர் உனக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறார், உன்னை வாழ வைக்க, என்னை வாழ வைக்க, நம்மை வாழ வைக்க என்று நமக்குள் அந்த வாழ்வின் அருளை, அந்த அருள் வெளிப்பட்டதுன்னு சொல்கிறோமே, அந்த உறவு வெளிப்பட்டதுன்னு சொல்கிறோமே, அதை பகிர்ந்து கொள்வது தான் கிறிஸ்துமஸ். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர். அதாவது பவுலடியார் அதைத்தான் அழகாக சொல்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் மகிழ்வு கொள்வோம், நாம் நன்மை செய்வோம், நாம் கிறிஸ்துவோடு உறவு கொள்வோம், அந்த உறவை பிறருக்கும் வெளிப்படுத்தி நாம் சான்று பகர்வோம். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, பெருமகிழ்ச்சி. அதை நம்ம பணம் கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது பொருள் கொடுத்தோ வாங்க முடியாது. உள்ளத்தால், அது இந்த தூய்மையான உள்ளத்தால் தான் அதை பெற்றுக்கொள்ளும். எப்படி இடையர்கள் ஒரு சாதாரண மக்கள் ஆண்டவர் போய் ஒரு சாதாரண எண்ணத்தோடு பார்த்தாங்க, அதே போல் அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஒரு சாதாரண எண்ணத்தோடு எளிய மக்களை அவங்க பார்த்தாங்க, ஆண்டவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் நாமும் ரொம்ப எளியவர்களாக இருக்கும்போது இந்த பெரிய மகிழ்ச்சியை நம்ம சொந்தமாக்கி கொள்ளலாம். இந்த 4 வசனங்களில் 3 காலங்களையும் பவுலடிகளார் உள்ளடக்கி இருக்கிறார். ஒன்று, கடந்த காலம் ஆண்டவருடைய அருள் அனைவருக்கும் வெளிப்பட்டது, அது ஒன்று. நிகழ்காலம் நேர்மையோடும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ வேண்டும், அது 2வது. 3வது, எதிர்காலம் மகிழ்ச்சியோடு இருக்கும் விருப்பம் நிறைவேறும் என காத்திருத்தல். இது எல்லாம் எப்படி நிறைவேறும் என்றால், கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தலின் வழியாகத்தான் நிறைவேறும். அந்த தந்தை ஒரு அருள்னு சொன்னார் பாருங்களேன். அருள் என்ற வார்த்தை பவுலடிகளாருக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. ஏறக்குறைய தன்னுடைய கடிதங்களில் 100 இடங்கள் எழுதுவார். நாம் எல்லோரும் திருப்பலியிலே விழா கொண்டாடும் போதெல்லாம் வானவர் கீதம் பாடுகின்றோம். அது ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் பொழுதெல்லாம், உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய விளைவு இதுதான். மனிதர்கள் எல்லாம் அமைதியோடு வாழும் பொழுது விண்ணகத்திலே கடவுள் மாட்சி பெறுகின்றார். அதை சாத்தியமாக்குவதுதான் இயேசுடைய பிறப்பு. எனவே இந்த கிறிஸ்மஸ் விழா நம் எல்லோருக்கும் நாம் தேடுகின்ற அமைதி, அந்த அமைதியில் ஒரு பேக்கேஜ், அதில் எல்லா நலன்களும் இருக்கிறது. அதான் தெய்வீக அமைதி. அந்த அமைதி கிடைக்க வேண்டும், அதனால் கடவுள் மாட்சி பெற வேண்டும். என்னுடைய உள்ளம் என்னும் குடிலை நான் தயாரிக்காத வரை, என் உள்ளத்தில் இயேசு பிறக்காத வரை அது கிறிஸ்மஸ் வெறும் ஆடம்பர விழாவாகத்தான் இருக்கும். உள்ளத்தை தயாரித்து ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் சுமக்கின்றது தான், பிறக்க வைக்கின்றதான் உண்மையான கிறிஸ்மஸ். உள்ளமெனும் கோயிலிலே வாராயோ இறைவா என்று நாம் அந்த ஆண்டவரை அழைக்கிறோம். எங்கள் இதய குடிலில் வந்து பிறக்கவா என்று அந்த ஆண்டவரை இந்நாளிலே நாம் சிறப்பாக அழைக்கின்றோம். அவர் நம்முடைய உள்ளத்திலே அருளாய் வருகிறார், அருளை தருகிறார். நாம் அந்த கிறிஸ்மஸிலே மகிழ்ந்திருக்க அவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். கடவுளுடைய மாட்சி மனிதர்கள் மத்தியிலே நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் விடுதலை பயண நூல்கள் 40-35 அவங்க அந்த சந்திப்பு கூடாரத்தில் மோசே போயிட்டு வரும்போது எப்படி ஒரு போகும்போது மனிதனாக போயிட்டு வரும்போது ஒரு புனிதனாக அது அவருடைய முகம்லாம் ஒளிர மாதிரி வந்தது. அதுபோல் நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவர் நம்ம இல்லத்திலே பிறக்கின்ற போது இருளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய
அந்த பிரசனத்தால் மாட்சி நிறைந்ததாக மாற வேண்டும். அப்போதுதான் அது உண்மையான கிறிஸ்மஸ். சாமி பொதுவான சாமி, எல்லாருக்கும் பொதுவான சாமி, ஏழை எளியவர், பாட்டாளி பங்காளி என்றெல்லாம் எதையும் பார்க்காமல் எல்லாருக்கும் அருள் பாவிக்கின்ற சாமி நம்ம இயேசு சாமி என்று. ஆகவே அப்படி எல்லாருக்குமான இந்த விழாவை நாம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் இந்த விழாவை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், பிறரை மகிழ்விக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், பிறரோடும் உறவு கொள்ள வேண்டும் என்று மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இறை வாசகங்கள் நமக்கு தூண்டுதலாய் தருகின்றன. அன்புமிக்கவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உங்களுக்கு பொருளுள்ளதாக மாறட்டும். உங்கள் உள்ளத்திலே அன்பு, மகிழ்ச்சி, அமைதி ஆகிய கொடைகள் ஆண்டவர் தருகிறார். அவை உங்கள் உள்ளத்திலே தங்கட்டும். எல்லாரும் வாழ்த்ததைப் போல உங்கள் இல்லத்தை இயேசு வந்து தங்குகிற குடிலாக நீங்கள் மாற்றுங்கள். அவ்வாறு இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து தங்குவதால் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதாய் அமையட்டும். இந்த கிறிஸ்மஸை நமக்கு நிஜமாக்கிய யோசேப்பு, மரியா, இந்த இடையர்கள், இந்த வானதூதர்கள், இவர்களுடைய பண்பு நலன்கள் நம்முடைய வாழ்வாக மாறட்டும். நம்முடைய பின்புலத்திலே அகஸ்து சீசர் போன்ற பெரிய பின்புலங்கள் இருந்தாலும் நம்முடைய எளிமையிலே தான் கடவுள் வந்து பிறக்கிறார். ஆகவே நம்முடைய அந்த தாழ்ச்சியிலே, கீழ்ப்படுதலிலே, நம்முடைய அந்த பணிவிலே, பக்தியிலே ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்வில் பிறப்பிப்போம். உங்கள் உள்ளத்திற்கும், இல்லத்திற்கும், உங்கள் பங்கிற்கும், உங்களுடைய தொழிற்சாலைகளுக்கும், உங்கள் உறவு கொள்கிற அனைவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா மிகச்சிறந்த ஒரு விழாவாக அமைய தந்தையர்கள் சார்பாக நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துகிறோம். இத்துடன் வாழ்வு தரும் இறை வார்த்தை நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.